நண்பர்களுக்கு வணக்கம். இது பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வியாழக்கிழமை நாங்கள் வந்து திருச்செந்தூர் போயிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் போகிற ஐடியா இல்லை, வேறு ஒரு 2 கோயிலுக்கு போகணுன்னு தான் போயிருந்தோம். அங்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் அது சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சோன்னா சரி அப்படி பக்கத்தில் திருச்செந்தூர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயிலுக்கு போயிருந்தோம். இன்றைக்கி வந்து கண்டிப்பாக கூட்டம் அதிகமாக இருக்கும் தெரியும். ஏன்னா திருச்செந்தூர்னால இப்போ வியாழக்கிழமைகள்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக சாமி கும்பிட வராங்க. அது மட்டும் இல்லை, இப்போ தொடர்ந்து விடுமுறை இருக்கிறதுனால சரியான கூட்டம் இருக்குன்னு தெரியும். சரி நம்ம போய் பார்க்கலாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம். அதெல்லாம் பார்த்தோம். சும்மா மட்டும் உள்ள கோயிலெல்லாம் வெளியே சுற்றி சாமி கும்பிட்டுட்டு வெளியே மட்டும் கும்பிட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஒரு கோலப்பொடி கடை. இது வந்து திருச்செந்தூர் டு திருநெல்வேலி மெயின் ரோட்டில் இருக்குது, ரோட்டுக்கு வடக்கு சைடில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து கோலப்பொடி வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே வாங்க ஆரம்பிச்சிட்டேன். எப்போல்லாம் கோயிலுக்கு வரோமோ அப்போ தேவைப்படுறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வாங்குவோம். நல்ல கலர் பொடி வந்து நல்லா ப்ரைட்டாகவும் இருக்கும். ரேட்டும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சைடு வாங்குறத விட இங்கே கொஞ்சம் சீப்பாகவும் இருக்கும். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் இங்கே தான் வாங்கிட்டு இருக்கேன். இந்த பொடிகள் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வச்சு போடுறப்போ அந்த கலர் பொடியை விட இது கொஞ்சம் நிறைய போட்டாலுமே கொஞ்சம் நல்லா ப்ரைட்னஸ் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே தான் வாங்குவோம். இப்போ இதில் முன்னாடி தெரியுதுல, இந்த பேக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ₹2 தான். நல்லாயிருக்கும், கலர்ஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும். அதனால் இங்கே தான் வாங்குவோம். அவங்க வந்து எப்படின்னா இந்த கலர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா குஜராத்லேருந்து வரதான், அதனால் அந்த கலர்ஸ் எல்லாம் ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா 1 கிலோ ஒயிட் கலருமே இங்கே விற்பாங்க. வெள்ளை வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து ₹10. கலர் அந்த வெள்ளை கலர் வந்து நல்லாயிருக்கும். நம்ம சைடு வாங்குறது நல்லா சாஃப்டாக இருக்கும் கோடுலுக்கு. இதுக்கு நான் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெள்ளை கோலப்பொடி வாங்குறேன். இது ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி கோலப்பொடி வாங்கும்போது இங்கே வந்தவங்க ஒரு மூட்டையாக வாங்கிட்டு போனாங்க அவங்க வீட்டுக்குன்னு சொல்லி. அப்போ அவங்ககிட்ட கேட்குறப்போ அவங்க சொன்னாங்க இந்த வெள்ளை கலர் வந்து மூடையாக எடுக்கிறப்போ நம்மளுக்கு வந்து போடுறதுக்கும் நல்லாயிருக்கும், மிக்சிங் எதுவுமே இல்லாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நல்லா குவாலிட்டி நல்லாயிருக்கும். நாங்கள் அப்போ எடுக்க முடியலை, சரி இப்போ எடுக்கலான்னு பார்த்தா அப்புறம் மொத்தமாகவும் கொண்டு போக முடியாதுங்கிறதுனால ஒரு 20 கிலோ எடுத்தோன்னு நினைக்கிறேன். அது மட்டும் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் கொஞ்சம் கலர் பொடியும் வாங்கினோம். நான் அது என்னென்ன வாங்கணும்னு சொல்லி இன்னொரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் இந்த அக்காலாம் பார்த்திங்கன்னா பேக்கெட் போட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா பீடி சுற்றுவாங்க. அதான் உங்கள் ஊர் சைடெலாம் பீடி சுற்றி இல்லையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் பீடி தான் சுற்றிட்டு இருந்தோம். அந்த பீடி சுற்றுறது வந்து மற்றவங்களுக்கு கெடுதல் தானே, அதனால் நாங்கள் அதை இப்போ விட்டுட்டு இந்த தொழிலுக்கு மாறிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியே அங்கே வேலை பார்க்குற அக்காட்டெல்லாம் பேசிகிட்டே இருந்தோம், நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விளக்கு வச்சு தான் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டியம்மா கூட அப்படி தான் ஒட்டிகிட்டு இருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள கோலப்பொடியை வச்சு போட்ட கோலம் தான், ரொம்ப அழகாக இருந்தது. பொங்கலுக்கு முன்னாடியே போட்டுட்டாங்களாம், அப்படியே கலையாமல் அவ்வளோ அழகாக இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேக்கெட் வந்து நிறையா வித்தியாசமாக பேக்கெட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு என்ன ரேட் தேவையோ அந்த மணிக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.